ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு 1v1 அதாவது ரூம் மேட்ச் போடலான்னு இருந்திருக்கேன். அது முடிவில் வந்துருக்கேன். கூப்பிட்டு பார்க்கலாம், யார் வராங்கன்னு தெரியாது, சும்மா கொடுத்து பார்ப்போம். ஸோ கைஸ், கஸ்டம் கிரியேட் பண்ணேன், ஒருத்தன் கூட காணும். இது பக்கம் ஏன்டா நான் வந்தேன். சரி கைஸ், இப்படியா கூட எப்படியோ நான் சீக்கிரத்துலேயே அவுட் ஆகிட்டு வந்துடுவேன். என்னை பற்றி என்ன தெரியாதா? சரி கைஸ், வாலாம் AK-47 கூட என்கிட்ட ஸ்கின் இல்லைன்னா அப்போ நான் எப்படிப்பட்ட பிளேயர் நீங்கள் பார்த்துப்பீங்க. பேட்டு பிளேயர் தான், நான் நல்லா விளையாடுவேன், அவங்க நல்லா விளையாடுவேன். இதில் ஒரு கன்னு கூட ஸ்கின்னு கிடையாது. இதில் மிஷின் கன்னில் இந்த கண்ணு இல்லை, M60க்கு இல்லை, கோடுக்கு இல்லை. கோடா என்னது இல்லை. சரி விடும். MP5க்கு இருந்தது ஸ்டவுடான ஸ்கின்னு அது முன்னாடி, இப்போ இல்லை. வெக்டருக்கு இருக்குது. என் ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணியிருக்கான். வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் இதில் இப்போ நான் அவனை இன்வைட் பண்ணி பேசுகிறனால உங்கள்கிட்ட பேச பண்ணி சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஸோ கைஸ், ஆன ஸ்கோர் இல்லை, நல்லா போகல. கொஞ்சம் சில் பண்ணதுக்கு லோனல் மேட்ச் ஆச்சு போடும். ஏன்டா லோனல் மேட்சே போடுறேன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். என்ன பண்ணுறதுக்கே எனக்கு அது ஒன்று தான் நான் நல்லா விளையாட வரும். ஏன்னா ஆப்பன் ஒருத்தன் தான், அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ முன்னாடியே நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி வச்சு கஸ்டம் ஒரு நாள் க்ரியேட் பண்ணி போடுவோம். வீடியோ எப்படி இருக்குன்னு அப்போ சொல்லுங்கள். இப்போதைக்கு மேட்ச் கண்டினியூ. அடிக்கிற அடியில் தலை எப்படிவோம், அதுக்குள்ளே ஏன் தலையை பிரித்து போடணும் சும்மா அண்ணாடம். இன்னைக்கு விளங்கிடா, விளங்கிடும். அவ்வளோதான் கைஸ். அப்படியே பாட்டெல்லாம் தரமாக பாடுவேன் கைஸ் நானும். ஓகே சரி, மிஸ்டர் பொழந்துடலாம் கைஸ், பொழந்துடலாம். ஓகே, பாட்டு பாடி உங்களை நம்ம எரிச்சல் படக்கூடாது. ஸோ அது நார்மலாக என்றைக்குமே நார்மலாக இருக்கணும். கேஸ் போகிற ஹெட் இது. ஓகே நெக்ஸ்ட் ஸோ கைஸ், நான் எடிட் பண்ணி போடுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அவ்வளோ எடிட் பண்ண தெரியாது, ஃப்ரீயாக சொல்கிறேன். அது ஒன்று இப்போ தான் படிப்படியாக கட்டிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி கைஸ், பாப்பு வச்சுக்கிட்டேன். மோஸ்ட்லி ஹாஃப் அண்ட் ஹாஃப், ஒரு 10க்கு 5.5 கற்றுக்கிட்டேன் கைஸ். இல்லை 10க்கு 5, அவ்வளோதான் சொல்லேன். ஹாஃப் கல்லாம் நம்ம போக தேவையே இல்லை, அவ்வளோ வச்சுக்கு நம்ம கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. டெஸ்டிங்கில் ஒன் டாப் எப்படி தெரியும் அடிக்கணும், ஜொர்னு ஒரு அடி, அவ்வளோதான். ஒன் டாப் இப்படி தான் ஒன் டாப் அடிக்கணும். நீ என்னடா போட்டு அழுத்திட்டு இருக்கான், என்ன அடிக்க போட்டு பயந்து சரி ஓடிட்டான். பாவம் கைசி, பாவம். எப்படி விளையாடணும்னு சொல்லி லைட்டாக காணிச்சேன்,
தெரிச்சு ஓடிட்டேன். குறைச்சி போக பிரச்சனை இல்லை. சரி இன்னொரு மேட்ச் போவான் அப்படின்னு பார்க்கலாம். சார்ஜ் வேறு இதில் இல்லை. இங்கே பாருங்கள் 38 தான் இருக்குது. நடந்து அது நம்ம எப்பயும் போல் நம்ம எடுக்கிற கன்னே எடுத்துக்கலாம். உங்களுக்கு நம்ம கன்று தான் செட்டாக இருக்கும். சரியா வந்துட்டான் ஒரு அடி கேஸ். மண்டை பிரிச்சுட்டு போகும். நம்மளாம் குனிஞ்சு அடிக்க தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியாது. மற்றதெல்லாம் அடி மண்டை மட்டும் வைப்பேன். ஒன்றும் அடி அடிக்கான் கேஸ். லைட்டாக காலை காணும் பயந்துட்டாங்க. எனக்கு இந்த பாட்டு மட்டும் தான் கேஸ் வருது. அட்டி மண்டை ஷாட் இடையில எதுவுமே உழ மாட்டேங்குது. டப்பு டப்புன்னு கரெக்டாக அவன் கரெக்டாக ட்ராப்பில் வந்து மாட்டினா டம்முன்னு ஒரு அடி. ஓகே கேஸ் எப்பயும் போல் நம்ம எப்படி வந்துடணும். நம்ம வந்து டெஸ்டிகில்லே நம்ம டெய்லி கண்டினியூ பண்ணுவோம். நன்னா சரி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு கேஸ். ஹிந்தி பாட்டாகும். நான் வந்து உருது வரேன். அப்போ அப்படி சும்மா கற்றுக்கிறது தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே இப்போ ஒரு 1 டாப் நல்லா விழுந்து முட்டைக்கே வச்சு செதுக்குறான் கேஸ். முட்டைக்கே வச்சு செதுக்குறான். நீ அவனை என்ன வேணால் எடுக்கட்டும். அழுது பிடிக்கணும் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே நல்ல கண்டி இல்லை போட்டு அடிச்சோனா மண்டை பறக்கும். அவ்வளோதான் இஷ்டம். சிம்பிள் கேஸு. யாரெல்லாம் இந்த ஸ்கின் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி போயிருங்க. ப்ரோ நான் எடுத்தேன் அப்படிலாம் சொல்லுவேன்னா ஒரு ரெட் கலர் ஆமாம் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. பின் பண்ணி எதுவும் எல்லாம் ஒன்று தான். மெட்ரிக்குனாங்க குனிஞ்சானா என்ன கண்டுபிடிக்க பார்த்தானோ. ஐயோ பார்க்கலையே. சரி இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. நம்மளுக்கு அப்போ நான் எஸ்பிடி எடுப்போம் வயசு இதில் அடித்து பார்ப்போம். நிறைய பேர் சொல்கிறானோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எஸ்பிடி எடுல கவுடா வந்துட்டா படிக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொன்னான். நான் நம்பி எடுத்துருக்கேன். பக்கல் எனக்கு உள் தான் விழலையா இல்லை எனக்கு தான் விழாமல் இருக்கும். சீரியஸாக அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒட்டைக்காரலானா அப்படி வெளுத்துறேன். வா கைஸ் எங்கே விட்டுருமா ஓகே கைஸ் இவ்வளோ ஹிட்டுக்கு தானே இருக்குது. சின்னதாக இருக்கும் சீரியஸாக. ஆனால் அதே இது நீங்கள் வந்து இதில் பாருங்க டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எவ்வளோ ஹிட்டுக்கு இருக்குது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக அது நம்ம டைமண்ட் வேணும். டாப்அப் பண்ணி ஒரு நாள் போட்டு எப்படியாவது வாங்க பார்க்க. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட
வெயிட் பண்ணுங்க. எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச சாரி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஷாருக். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய். See you again. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணிடுறேன்.